கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தப்படுதல், பாரப்படுதல். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வருத்தம், பாரம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வருத்தம், பாரம் நம்மை அழுத்தும் போது அதை நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை. இந்த வருத்தம், பாரம், இதை பிசாசு நம்மிடம் கொண்டு வந்து அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். பாருங்க, இந்த வருத்தம், பாரம் வரும்போது அதன் கூடவே கவலையும் வந்து விடுகிறது. இன்றைக்கு அநேகர் சிறு பிள்ளைகள் முதற்கண்டு வாலிபர்கள் அநேகர் சொல்ற காரியம் பாரமா இருக்குது, மனபாரமா இருக்கு, வேதனையா இருக்குது என்று சொல்லி சொல்கின்றவர்கள் உண்டு. இன்றைக்கு மனபாரம், நம்மளுடைய மனபாரத்துக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம் பிரச்சனையை சந்திக்கும் போது பாரப்பட்டு விடுகிறோம். இந்த பிசாசின் தந்திர ஆயுதம் என்று சொல்கிறோம். அது பிசாசு நம் மனதை தளர்த்து போட்டு ஆண்டவரோடு இருக்கிற உறவை அது முறித்து போடுகிறது. இதனால் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு உலகத்திலே அநேக பிரச்சனைகளை சந்திச்சு பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியாதபடிக்கு பாரப்பட்டு மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்க என்னிடம் வாருங்கள். பாருங்க, அன்போடு அழைக்கிறார். அவர் நம்மை அழைக்கிறார். சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா சிரித்து கொண்டு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனால் அவர்களோடு நாம் பேசும்போது அவர்கள் சொல்ற காரியம்னா ரொம்ப பாரமா இருக்குது. அப்புறங்க வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர், பிரச்சனையை நினைச்சு மன வேதனைப்படுகிற காரியங்கள் உண்மையிலே சொல்ல முடியாது. சில நாட்கள்ல முன்பதாக ஒரு சகோதரி என்னோடு பேசிக்கொண்ட, பாருங்க, அவங்களுடைய திருமண காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு அவங்களுடைய பிள்ளையை குறித்து சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், என்னுடைய கணவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், பாருங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், அதனால பாருங்க அந்த குழந்தை உருவாகுவதற்கு அவர்கள் அந்த ஒரு ஊசிக்கு மட்டும் இத்தனை லட்சம் நாங்கள் செலவழித்து அதற்காக காத்துட்ருக்கோம், குழந்தை இல்லை, கர்த்தர் கருமுட்டை கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க சில நேரங்கள் அந்த டாக்டர்ஸ் சொல்லுவாங்க கருமுட்டை இல்லை, இதெல்லாம் சொல்லும்போது சோர்ந்து போயிட்டாங்க. பாருங்க, மன உடைந்து போயிட்டாங்க, வாரப்பட்டாங்க. இவ்வளோ செலவழிச்சும் எனக்கு கர்த்தர் ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரல, கர்த்தர் ஏன் எனக்கு இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலைன்னு சொல்லி பாரப்பட்டு அழுதார்கள். பாருங்க, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இப்படி பாரப்பட்டு இருக்கிறார்கள். மனபாரம், குழந்தை இல்லைங்கிற வேதனை. பாருங்க, சாத்தான் அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட வாருங்க, ஆண்டவர் சமூகத்துல பாருங்களேன். அண்ணால் அதே போலதான் அழுது நிந்தனை, அவமானம் இதெல்லாம் தாங்கி கொண்டு கர்த்தர் சமூகத்திலே வந்தபோது கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனபாரம், இன்றைக்கு அநேகருக்கு மனபாரம், பிரச்சனை, போராட்டத்தை அதை எதிர்கொள்ள முடியல. இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில பாருங்க, நல்லா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதவர்கள் எத்தனை பேர். ஒரு சகோதரி என்னோடு பேசிக்கொண்ட போது அவன் சொன்னான், நான் பாருங்க அவ்வளோ பெரிய படிப்புலாம் படிக்கல, நான் 10th தான் முடிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உண்மையிலே எனக்கு அந்த மகள்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. பாருங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாரம் அழுத்தி கொண்டு இருக்குது, தேவைகள் இருக்குது, நிறைவேறாத காரியங்கள். இதனால நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இங்கே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கிற 3 விதமான பாரத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். முதலாவது ஒரு பாரம் பாவ பாரம்.
இன்றைக்கு பாவத்தினால் வருகின்ற பாரம். இன்றைக்கு சில நேரங்களில் நாம் தெரிந்து பாவம் செய்கிறோம், சிலர் தெரியாமல் பாவம் செய்கிறோம். சில நேரங்களில் நம்மளுடைய இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, அதனால பாரப்படுகிறவர்கள் உண்டு. இந்த பாவத்தினால் வருகின்ற மனபாரம் நம்ம உள் உணர்வுக்குள்ள, மனசாட்சிக்குள்ள ஒரு சோர்வை நமக்கு கொண்டு வருகிறது. அந்த பாரம் நம்மை அழித்து விடுகிறது. இங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, தாவீது அவனுக்கு தெரியல, அவனை அறியாதபடிக்கு பத்சேபாளுக்கு அவன் செய்த காரியம், அவன் உரியாவை கொலை செய்து பத்சேபாளை எடுத்துக்கொண்டான். பாருங்க, அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, அவன் பாவத்துக்கு விழுந்துட்டான், அதை மறைக்க பார்க்குறான். பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள்ல பார்க்குறோம். அந்த கொலை செய்கிற மனிதர்களை பார்க்கும்போது ஏதோ அவர்கள் ஏதோ அலட்சியமாக அவர்கள் ஒரு உயிர் அதுக்கு இந்த உலகத்துல கர்த்தர் எப்படி அவர்களை கொண்டு ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். அந்த ஒரு இது இல்லாதபடிக்கு அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம கேட்குற காரியம், கொள்ளை, நிறைய காரியங்கள்ல பாருங்க, மனிதாபிமானம் இல்லாத செயல்கள். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், தாவீதும் அப்படிதான், மனிதாபிமானம் இல்லாதபடிக்கு அவன் உரியாவை கொலை செய்கிறான். பாருங்க, அவன் நம்பிக்கை துரோகம் பாருங்க, உரியாவோட கையிலே கொடுத்து அவன் போர்த்தளத்துல போயிட்டு அவனை கொலை செய்யணும்னு எழுதி கொடுத்து விடுவான். எவ்வளோ பெரிய துரோகம் இந்த தாவீது செய்திருப்பான். அதை மறைப்பதற்காக அவன் எவ்வளவு சதி பண்ணி பாருங்க, அவன் செய்த பாவத்துக்கு விளைந்த குழந்தையை பாருங்க, அது இறந்து போனது. பாருங்க, அவன் மனபாரம், அவன் பாருங்க மனசாட்சியை உடைத்து எரியும் அளவுக்கு தாவீது செய்து விட்டான். அதன் பின்பதாக அந்த பாரம் அவனை அழுத்துகிறது. அவன் அதை மறைத்து விட்டான், யாருக்கும் தெரியாது. அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஜனங்கள் பார்க்கும்போது உரியாவின் அவன் இழப்பினால அந்த குடும்பத்தை ஆதரித்தது போல, பத்சேபாளை தன் சொந்த மனைவியாக ஏற்றுக்கொண்டது போல, ஒரு ஆதரவு கொடுத்தது போல தாவீது ஏமாற்றி விட்டான். ஆனால் கர்த்தர் பேசினார். கர்த்தர் அங்க சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசி சொல்லும்போது தாவீது உணர்வடைகிறான். அவன் உள்ளத்துக்குள்ள அந்த பாரம், மனபாரம், அங்க சொல்லப்பட்டிருக்கு 2 சாமுவேல் 12:13 அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார் என்று சொன்னார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்பா. அப்போ அவன் உணர்றான். நாத்தான் சொல்லும்போது அவன் உணர்வடைகிறான். அதனால தான் தாவீது சங்கீதம் 51 சொன்னார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னுடைய பரிசுத்தாவின் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று. பாவ பாரம் இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்துல பாவ பாரம், யாருக்கும் தெரியாதபடிக்கு, ஒருவேளை பெற்றோருக்கு தெரியாதபடிக்கு, ஏதோ ஒரு மதுபானத்துக்கு அடிமையாகி, ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையாகி நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்தினால பாரப்பட்டுன்னு இருக்கிறாங்க. ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் தான் எனக்கு இரட்சிப்பு, மீட்பு என்று சொல்லி தாவீது அவன் சொல்கிறான். பாவ பாரவனை அழுத்துகிறது, அவன் பயப்படுகிறான். இங்க சொல்லப்பட்டிருக்குது, பயம் அவனை மேற்கொள்ளுது. சங்கீதம் 32:2 சொல்லப்பட்டிருக்கு, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் சொல்றான். அக்கிரமத்தை எண்ணாது இருப்பான். ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு தாவீதுடைய பாவத்தை. ஏன்னா தாவீது பிரீதியானவன், ஆண்டவருக்கு பிரியமான மகனா இருக்கான். ஒரு தவறு, அவன் நொறுங்கிட்டான். அவன் இந்த பாவத்துல அந்த பாரப்பட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே விழுந்துட்டான். ஆண்டவரே, எப்படியாவது இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை, இந்த பாரத்துல இருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி கர்த்தர் அவனுடைய பாவத்தின் பாரத்தை விடுவிக்கிறார். சங்கீதம் 55:4
அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருதயம் எனக்குள்ளே வியாகுலப்படுகிறது. இந்த பயம், அவன் ஏதோ தவறு செய்துட்டான், உரியாவை கொலை செய்துட்டான், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, அவனுக்குள்ள வியாகுலம் வருகிறது. அவன் பாரப்படுகிறான், கர்த்தர்கிட்ட போராடுகிறான், இதுல இருந்து ஒரு மீட்பை எதிர்பார்க்கிறான். இங்க சங்கீதம் 142 சொல்லப்பட்டிருக்குது. அங்க ஒண்ணுல கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன்னு சொல்றான். ரொம்ப கெஞ்சுறான், ஆண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு இதுல வந்து ஒரு விடுதலை கொடுங்க. கர்த்தர் விடுவித்தார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு பாவத்துல அடிமையா இருக்கீங்களா? தாவீதை போல மறைத்து வைத்து யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட நீங்க செய்து கொண்டிருக்கலாம். பாவ பாரம் இன்றைக்கு அழைக்கிறார் கர்த்தர். வருத்தப்பட்டு நீங்க பாரம் சுமக்கிறீங்களா? இந்த பாரத்தை எல்லாம் நீ என்கிட்ட கொண்டு வா. கர்த்தர் விடுவிக்கிறார். உங்க பாவம் ஒருவேளை உங்களுக்கு மேற்கொள்ள முடியாத இந்த பாவத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இரண்டாவதாக வாழ்க்கை பாரம். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில பாரப்படுறோம், நிறைய பாரம். பொருளாதார நெருக்கடி, இன்னைக்கு சில நேரங்களில் பொருளாதாரத்துல கஷ்டம் பாருங்க. அவங்க வரவுக்கு மீறின செலவு. சிலர் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கி ஒரு வாரத்துல ஒன்றுமில்லாதபடிக்கு கடன், மற்றவர்கள்ட்ட அதை வந்து சமாளிக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, கடன் மேல கடன், பிரச்சனை, குடும்ப பிரச்சனை பாருங்க. குடும்பத்துக்குள்ள சண்டைகள், பிரிவினை, அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை, இதை மேற்கொள்ள முடியல பாருங்க. கணவன் மனைவி சண்டை, இந்த ஒரு பிள்ளைகளுக்குள்ளே சண்டை, சொத்து சண்டை, இப்படி வாய் தகராறுகள், 10 வருஷம் முன்னாடி நடந்த சின்ன வாக்குவாதங்கள், அதை நினைத்து சிலர் சொல்லி 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 இந்த சண்டை அதுக்கு முற்றுப்புள்ளியில் அப்படின்னு அநேக நேரங்களில் வாழ்க்கையிலே பாரப்படுகிறார்கள். வியாதி, வறுமை, இன்னைக்கு அநேகர் எவ்வளவுதான் உழைத்தாலும் பாருங்க வறுமை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதபடிக்கு இன்னைக்கு இருக்கிறவர்கள் உண்டு. என்னோடு ஒரு சகோதரி பேசி கொண்டார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, அவர்களுடைய ஒரு குடும்ப சூழ்நிலையில பாருங்க, அவங்களுடைய பணம், அவங்களுடைய நகை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. வட்டிக்கு மேல வட்டி வந்து அவர்களுக்கு முடியாம அத்தனையும் முடிச்சு. ஒன்றும் இல்லை, வறுமை பாருங்க. இன்னைக்கு அவங்க சொன்னபோது வேதனையாக இருந்தது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. இன்னைக்கு தான் கர்த்தர் எனக்கு இன்னைக்கு தான் அரிசி வாங்கியிருக்கோம் பாருங்க. எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள்ல வறுமை இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, எதிர்காலம் எப்படி இருக்குது, அவங்க எதிர்காலத்துல எப்படி திருமணத்தை நடத்தி வைக்கலாம். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு திருமண காரியம் என்ன செய்வது என்று சொல்லி பாரப்படுகிறவர்கள். ஒரு பொட்டு நகை கூட இல்லை, என் பிள்ளைய எப்படி நான் கரை சேர்ப்பேன்னு சொல்கிறவர்கள் உண்டு. இன்னைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கலங்கி போய் இருக்கிறீங்களா? பாரப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அவர் உங்களை அழைக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்க பாரம், கண்ணீர், கவலை எல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பாருங்க, வேலை இல்லை. இன்னைக்கு அநேகர் 99% வாலிபர்கள் வேலை இல்லாதபடி இருக்காங்க. கிடைத்த வேலையை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏனோ தானோண்டு வாழ்க்கை எப்படி நடத்த போகிறோம் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் வேதனைப்படுறாங்க. கடன் பிரச்சனையினால சண்டை, குடும்ப சண்டை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சண்டை நிமித்தம் பாரம் பாருங்க. வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்க்கை பாரப்படுகிறது. வாழ்க்கையில அநேகர் பாரப்பட்டு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார்னு சொல்லி அங்க சொல்லுவோம். மனக்கவலை, சோதனை. இன்னைக்கு கர்த்தர் மேல பாரத்தை வைக்கணும். இன்னைக்கு பாரம், இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பாரப்பட்டு விடுகிறோம். அநேக சூழ்நிலைகளை இந்த பாரத்துல, இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இந்த காரியம் இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படிதான் நாம் பாரப்பட்டு விடுகிறோம். மூன்றாவதாக மனபாரம் பாருங்க. ஏமாற்றம், துரோகம், தனிமை, வியாதி, இந்த 4ம் நம்ம வரும்போது நம்ம மனபாரம், ஏமாற்றம். இன்னைக்கு அநேகரை ஏமாற்றி விடுகிறோம். சின்ன சின்ன காரியங்கள்ல ஏமாந்து விடுகிறோம்ல.
சில காரியங்களில் சிலர் நன்றாக பேசுவார்கள், நன்றாக பழகுவார்கள், பிறகு ஏமாற்றி விடுவார்கள். சகோதரி இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா பழகுனாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேசி கொண்டார்கள். பாருங்க, கடன், எங்களுக்கு கடன், அதனால கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மாட்ட இருந்து நகையை வாங்கிட்டு பாருங்க தரவே இல்லை. அவர்கள் பல வருடங்கள் ஆகிவிட்டது, கணவருக்கு தெரியாம அது கொடுத்துருக்காங்க. பாருங்க, இவர்கள் போய் கேட்கும்போது எந்த நகை, எனக்கு அப்படி ஒரு நகை நீங்க தரவே இல்லையேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, குடும்பத்துல பிரச்சனை. பாருங்க, 1 பவுன் 2 பவுன்ல நிறைய நகையை அவர்கிட்ட இருந்த மொத்த நகையை இழந்து விட்டார்கள். பாருங்கண்ணா, இன்னைக்கு பாரம், இன்னைக்கு ஏமாற்றப்படுகிறோம், இன்னைக்கு அநேகரை ஏமாற்றுகிறோம், குடும்பங்கள்ல ஏமாற்றம். பாருங்க, நன்றாக பழகிவிட்டு பாருங்க சொத்து பிரச்சனை நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, வஞ்சித்து எடுத்து விடுகிற ஏமாற்றுகிற உறவினர்கள் பணத்தை ஏமாற்றி விடுகிறாங்க. பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல இப்படி நடந்துட்டு இருக்குது, ஏமாற்றம். பாருங்க, தனிமை, இன்னைக்கு தனித்து விடப்படுகிறாங்க சில குடும்பங்கள்ல. பாருங்க, எல்லாத்தையும் பெற்றுவிட்டு தனித்து விடப்படுகிற பெற்றோர்கள் உண்டு. தன்னை பார்ப்பார் அற்று போய் அநேக பிள்ளைகள் வேதனைப்படுகிறது உண்டு. தனிமை என்னும் துரோகம், இன்றைக்கு துரோகம். சில மனுஷருங்க பாருங்க, அது துணிகரமா அவங்க செய்யறது அவர்களுக்கு தவறேன்னு தெரியல, துரோகம் செய்கிற ஜனங்கள். வியாதி, இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு வியாதி வரும்போது நாம் பாரப்படுகிறோம், மனபாரம் வெளியே தெரியாது. இன்னைக்கு அநேகர் மனபாரத்தோடு இருக்கிறோம். இந்த பாரத்தை நிவர்த்தி செய்கிறதற்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம பாரத்தை நம்ம எங்க வைக்கணும்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கோம்ல. கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க பாரம் சுமக்கிறவங்க என்கிட்ட வருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்னும் சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவின் வாழ்க்கையில, ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்த அனுபவத்தை வைத்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தின் பாதையில அநேக காரியங்களை அவரை எதிர்கொள்கிறார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றி அநேகர் அவரை எதிர்க்கிறார்கள், அவரை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலைகள் வரும்போது அவர் பாரப்படவே இல்லை. பாருங்க, அவங்க சைலண்ட், அமைதியா இருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா பிரச்சனை வரும்போது, பாடுகள், இந்த பாரம், மன பாரம் வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் படகிலே பயணித்த போது சீஷர்கள்லாம் அவர் பயந்து போயிருக்காங்க. ஏன்னா கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் அங்கே நித்திரை பண்ணிட்டு இருக்காரு, அங்க நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இங்க அவர்கள் அந்த சீஷர்கள்லாம் பயந்து போய் எழும்பி ஆண்டோட்ட அவர்கள் கேட்குறாங்க. கர்த்தர் சில காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. எவ்வளோ பவர்ஃபுல்லா அவருக்கு பாருங்க, அவ்வளோ அதிகாரம் கர்த்தர்ட்ட இருக்குது பாருங்க. இறையாதே, அமைதியெல்லாம் இருன்னு சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிதான், அந்த கடல் கொந்தளிப்பு போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை புயலை போல அது எழும்பி கொந்தளிச்சு பாருங்க. அதை சில நேரங்கள்ல நம்மளால் மேற்கொள்ள முடியாது. நம் வாழ்க்கையை பாருங்க, இதை ஆண்டோட்ட நம்ம சொல்லும்போது கர்த்தர் அதட்டுகிற தேவன், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற இந்த புயலை கூட, புயல் போன்ற பிரச்சனையை கூட கர்த்தர் அதட்டி விடுவார் பாருங்க. இன்னும் நுகம் பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற நுகம். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில பாரப்பட்டுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பாருங்க. இன்றைக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன், அது தீர்வுக்கு ஓடுவோம். ஏதாவது ஒரு தனி மனிதனை பார்த்து பாருங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு பாருங்க கோர்ட்டுக்கு போகிறது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஏதாவது அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்காதான்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, என்ன சொல்ல நுகம் பாருங்க, இந்த 2 மாடுகள் இருக்கும்போது அதற்கு நடுவாக அந்த நுகத்தை கட்டி அதை இழுத்து அதை நடத்தி சொல்வாங்க. அந்த நுகம் 2 பாருங்க, ஒரு மாடு 2 மாடு இணைந்து அந்த பாரத்தை சுமக்கும் போது லெகுவாக இருக்கும். அது போலதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில
நம்ம பாரத்தை, அந்த நுகத்தை கத்தர் சுமக்கும் போது அது லகுவாக மாறிவிடும். அதை நாம் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு சில நேரங்கள் அந்த பாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு, அந்த பிரச்சனையை நாம் எடுத்துக்கொண்டு சில நேரங்களை நாம் சோர்ந்து விடுகிறோம்ல. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கத்தர்கிட்ட அந்த பாரத்தை நாம் வைத்து விடுவோம். பாருங்க, ஆண்டவர் சொல்ற என்னிடத்தில் வாருங்கள். பாருங்க, கத்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு, நீ என்னிடத்துல வாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பிரச்சனை பாடு வரும்போது ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல நம்ம பாரத்தை, கவலை எல்லாத்தையும் ஆண்டட்ட ஊற்றி விடும் போது கத்தர் இந்த பாரத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். பாருங்க, இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல நாம் சந்திக்கிற காரியம், ஒரு வியாதி வரும்போது, இல்ல ஒரு இழப்பு வரும்போது அந்த பாரத்தை நம்ம இறக்கி வைக்க முடியாதபடிக்கு நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சகோதரி எங்க ஆலயத்துல அவர்கள் ஜெபித்து விட்டு அவர்கள் கடந்து வந்தார்கள். அவர்கள் ரொம்ப பாரப்பட்டு ஜெபித்து விட்டு அவர்கள் சொன்ன காரியம் பாருங்க. ரொம்ப அவர்கள் அந்த சகோதரி சொன்ன காரியம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கலாம், 1-2 பிரச்சனை பாரங்களை கூட நம்ம ஏற்றலாம். பாருங்க, பிரச்சனை பாடுதான். பாருங்க, கணவருக்கு வேலை ஸ்தலத்துல அங்க பிரச்சனை, வேலை இழக்கிற சூழல், அங்க இருக்கிற சக ஊழியர்கள் அவருக்கு எதிராக எழும்புகிற காரியங்களை சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய குடும்ப உறவுகளுக்குள்ளே விரிசல் என்னும் பிள்ளை, அவனுடைய பிள்ளைக்கு வந்த வியாதி நிமித்தமான பாரம், இப்படி அவர்கள் ஒன்றாக சொன்னாங்க. எல்லா சூழ்நிலையும் உறவினர்கள் யாருடைய உதவி எனக்கு இல்லை, இப்பொழுது நான் ஆண்டவரை நோக்கி, நான் ஆண்டவரை நம்பி நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க சகோதரி. பாருங்க, இன்றைக்கு அவர்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா கத்தரை நம்பி வந்த போதோ கத்தர் அவருடைய மனபாரத்தை மாற்றினார். பாருங்க, இன்றைக்கு நம்ம சில நேரங்கள்ல இதற்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கோம். நம்ம பிரச்சனை பாடுகளுக்கு சொல்யூஷன் தேடுறோம். அதற்கு ஒரே தீர்வு கத்தர் தான். ஆண்டவர் தான் நம்ம பாரத்தை மாற்றுவார். பாருங்க, ஆத்மாவிலே இளைப்பாறுதல். இன்றைக்கு அதுதான். இன்னைக்கு எவ்வளவு வேணும் நம்ம கம்ஃபர்ட்டா, எந்த ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்து சேர்த்து வைப்போன பிள்ளைகள் எதிர்காலத்துல அவங்க வருத்தப்பட்டுறக்கூடாது, அவர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு ரொம்ப பாருங்க பார்த்து இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் இருக்கிறோம் பாருங்க. ஆனால் ஆத்மாவிலே இளைப்பாறுதல் இல்லை. இன்னைக்கு அநேக நேரத்துல கவலை சில நேரங்களை நம்மை மாற்றி விடுகிறது. இன்றைக்கு மன அழுத்தம், இன்னைக்கு அநேகருக்கு மன பாரம், மன அழுத்தத்தினால எதற்கு வாழ்கிறோம் என்று சொல்லி தற்கொலை நீர் கூட செல்கிறது உண்டு. பாருங்க, ஒரு சகோதரி பாருங்க தன்னுடைய குடும்பத்துல அவர் வியாதியா இருக்கிற கணவருக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறாங்க. பாருங்க, வியாதி, அதை மேற்கொள்ள முடியல அவர்களால், அந்த பிரச்சனையை அவர்களால சொல்யூஷனுக்கு அதை தீர்வு பார்க்க முடியல. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவங்கள அட்மிட் பண்ணியிருக்கு, அதற்காக ஜெபிக்க போறாங்கன்னு ஒரு ஊழியர் அதற்காக ஜெபிக்கும் போது அவர்கள் பார்த்த காட்சி, இந்த வியாதி அது பிசாசின் சோதனையினால் வந்தது. இப்போ அவர்கள் அதட்டி ஜெபித்த போது அந்த பிசாசு அவர்களை அந்த மனிதனை விட்டு போன பின்பதாக அவர் சுகமாய் இருந்தார். இன்றைக்கு அதே போலதான் பிசாசு ஒரு மனிதர்களுக்கும் மனபாரத்தை கொண்டு வருகிறது. நமக்கு தெரியாது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியல, இந்த வியாதி எதனால எனக்கு வந்தது, இந்த கடன் எதனால எனக்கு வந்தது, இந்த வேலையின்மை, பாருங்க குடும்பத்துல பிரிவினை, இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில கத்தர் அனுமதித்தார்? ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, பிசாசு நம்மை வஞ்சிக்கிறது, அந்த பிசாசு நமக்குள்ள மனபாரத்தை கொண்டு வருகிறது, நமக்குள்ள வருத்தம், பாரம், கவலையை கொண்டு வந்து திக்கச்சு போகும்படி செய்கிறது. நம்ம வாழ்க்கையில இதே போலதான். அங்க திக்கச்சு போயின்னு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிற்கதியச்சு யாருடைய உதவி இல்லைன்னு இருக்கிறீங்களா? இந்த பாரத்தை, என் இருதயத்தின் பாரத்தை, இருதயத்துக்குள்ள வியாகுலத்தை சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு கூட நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கத்தர் உங்க பாரத்தையும் கவலையும் மாற்றுவார். அப்படிதான் பேதுரு ஆண்டவராகிய இயேசுவோடு இணைந்து அவன் ஊழியம் செய்தான். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரோடு இருந்தான். எல்லாம் தெரியும் பேதுருக்கு, ஆண்டவரோடு எல்லாம் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க. அந்த பேதுருவை நம்ம ஒரு ரோல் மாடலா வைக்கணும். ஏன்னா
பேதுரு அவன் ஆண்டவரை மறுதலித்த போது பாருங்க, அவன் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். 3 முறை மறுதலித்துட்டான். ஆனால் சேவல் கூவின போது இயேசுவும் பேதுருவை அவரை நோக்கி பார்க்கிற, பேதுரு இயேசுவை பார்க்கிற பாருங்க, மனங்கசந்து அழுகிறான். இன்னைக்கு பிரச்சனை பாரம் வரும்போது நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்கறது இல்லை, ஆண்டவரை விட்டு விட்டு நம்ம போய் விடுகிறோம், அவருடைய சமூகத்தை நாம் தேடுகிறது இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நின்று ஆண்டவருடைய சார்பில் ஆண்டவர் கிட்ட போயிட்டு நம்ம இந்த பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கும்போது நம்மளுடைய மனபாரத்தை மாற்றுவார். அதுதான் அன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே கூட மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். கத்தட்ட வாங்க, கத்தர் அன்போடு அழைக்கிறார். உங்க மனபாரம், ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு தீர்வில்லை, இதுக்கு முடிவில்லை என்று சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். ஒருவேளை பேதுருவை போல நீங்க பின்வாங்கி போய் இருக்கலாம். ஆனால் கத்தர் பேதுருவை அவர் ஆதரித்து அவனை மன்னித்து பாருங்க, ஏற்றுக்கொண்டு அவனை பாருங்க, பின்பதாக பேதுருடைய ஊழியம், அவன் ஆண்டவருக்காக அவன் ஓடி பாருங்க இரத்த சாட்சியை மறிக்கிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவேனும் பாரப்படுகிறோம். நம்ம பிரச்சனையை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, வறுமையை நினைச்சு, கடனை நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு அநேகர் பாரப்படுகிறோம்ல. இன்றைக்கு கத்தட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், புயல், ஒருவேளை பிரச்சனை புயல் போல உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனையை, நம்மளுடைய பாரத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கும்போது கத்தர் இந்த பாரத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரை, என் வாழ்க்கையில் இந்த அனுமதித்த அந்த பாடுகள், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த பாரத்தை, இந்த கவலையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான நாளிலும் கூட எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், எங்கள் வாழ்க்கையில் அநேக பாரங்கள், பாவ பாரங்கள், வாழ்க்கையில பாரங்கள், மனபாரம் இன்னைக்கு மனதை அழுத்தி கொண்டு இருக்கிறது. எங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும்ப்பா. நாங்க எங்க இருதயத்துல வியாகுலப்படுகிற காரியங்கள், பிரச்சனை தெரியும், கவலை தெரியும் ஏசப்பா. இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க. எங்க இருதயத்துல இருக்கிற மனபாரத்தெல்லாம் மீது நாங்க வைக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி வேதம் சொல்லுதப்பா. ஆமென். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டான் ஆண்டவர் ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருந்த ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உமக்கு கீழ்ப்படிந்து ஏசப்பா எங்கள் பாரத்தை எல்லாம் மீது நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஏசப்பா ஒரு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. மேனப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஒருவேளை தனிமே உணர்ந்து கொண்டு இருக்கலாம், யாருடைய உதவி இல்லாதபடிக்கு இருக்கலாம் ஏசப்பா. எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இம்மட்டும் உதவினே எபினேசர் தாமே இனிமேலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. எங்களோடு நீங்க பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துங்க. எங்களை ஏசப்பா தரைமட்டு தாழ்த்திக்கிறோப்பா. எங்க ஆவி ஆத்மா சரத்தும் கரத்துல பிடிக்க தாழ்த்தி வருமே துதிகான மகிமை மக்கி ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.